ஹலோ நண்பர்களே, உங்களுக்கு வந்து வியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஷார்ட்ஸ் போட்டாலுமே வந்து 100, 200, 50, 10 இப்படி தான் போகும். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. ஒன்று இது என்ன ரீசனாக இருக்குன்னா, நீங்கள் ஒரு ரெகுலராக வீடியோ போட்டு நிறையா போயிட்டு திடீர்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக போக ஆரம்பிச்சிடும். 50, 100 அதுக்கு மேலே போகாது. சிலது மிஞ்சி போனால் ஒரு 300 கிட்ட வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு மேலே வந்து போகவே போகாது. எவ்வளோ ஷார்ட்ஸ் போட்டாலும் அது ஒரு ரீசனு. ஏற்கனவே போகலன்றது ஒரு ரீசன் இருக்கும். நீங்கள் வீடியோ போட்டதுலேருந்தே போகலன்றது அது ஒரு ரீசன் இருக்கும். இதுக்கெல்லாம் முக்கிய காரணமே வந்து நீங்கள் வீடியோ போடுறப்ப எதனா ஒரு ஸ்ட்ரைக்கோ அப்படி கொடுத்தா இதுமாதிரி நடக்கும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, புதுசாக நியூஸ் சேனல் வந்து ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் வீடியோ வந்து வியூஸ் போடலாம். நீங்கள் வந்து அதை புஷ்அப் பண்ணணும். அதாவது வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு 3-4 ஷார்ட்ஸ் மேலே போடணும். அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக புஷ் ஆகும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் அப்பயும் எனக்கு ஆகலைன்னா உங்களுடைய கண்டென்ட் வந்து சரியில்லை. அதனால் வந்து கொஞ்சம் பார்த்த உடனே 2-3 செகண்டில் வந்து தள்ளி விட்டு அடுத்தது போயிடுவாங்க. அப்படின்னாலும் வந்து உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் கஷ்டப்பட்டாலும் வீடியோ போட்டாலும் வேலைக்கு ஆகாது. அப்போ நீங்கள் கண்டென்ட்டு வந்து சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வீடியோ அப்லோட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ரெகுலராக அதேமாதிரி பண்ணிங்கன்னா நல்லா இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து ஒரு மினிமம் ஒரு 10 செகண்டுக்கு மேலேயாச்சும் வீடியோ வந்து ஓடணும். அப்போ தான் வந்து அது பாப்பப் மாதிரி ஆகும். அதாவது வந்து நல்லா புஷ் பண்ணி உங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும் கரெக்டாக நிறைய பேருக்கு. இல்லைனா வந்து ஸ்டாப் ஆகிடும். நீங்கள் கண்டென்ட் வந்து சரியில்லைன்னு அர்த்தம். அது சரி பண்ணிங்க மெயினாக. சரிங்களா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது நல்லா வியூஸ் போயிட்டே இருக்கும். எந்தெல்லாம் பாருங்கள் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 25,000, 50,000, 2 லட்சம், 10 லட்சம், 1 கோடி ஒரு வீடியோ கூட போயிருக்கு. என் சேனலில் இருக்குது. சரிங்களா? சார்லஸ் வீடியோன்னு சொல்லிட்டு ஒன்று போட்டிருப்பேன். அது இருக்கும். 1 கோடி மேலே வியூஸ் போயிருக்கு. அப்படியே 50,000, 20 லட்சம், 30 லட்சம்லாம் போயிட்டு இருக்குது. எனக்கு வந்து மானிட்டேஷன் நடுவில் கட் பண்ணிட்டாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணதுக்கப்புறம் திருப்பி வந்து அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு. ஏன்னா மானிட்டேஷன் கட் பண்ண உடனே இதுமாதிரி வந்து ரீயூஸ் கண்டென்ட் போட்டுன்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 2வது வீடியோ போடுறது சுத்தமாக வரல. ஃபேஸ்புக்கை பற்றி கடைசி வீடியோ போட்டிருந்தேன். ஃபேஸ்புக்கில் வந்து வருமானம் நிறுத்திட்டாங்க அப்படின்ட்டு. அதுலேருந்தே பார்த்தீங்கன்னா எனக்கு யூடியூப்லேயே நிறுத்திட்டாங்க. 2வது வியூஸும் வரல சுத்தமாக. அது ஒரு காரணம். என்னடா இது, எனக்கு வியூஸ் வந்து லட்சமாக பார்த்தேன் வியூஸு. கடைசியில் பார்த்தா 100, 200, 300, 500 அவ்வளோதான் வியூஸே போச்சு. செம்ம காண்டாகிட்டேன் நான். அதுக்கப்புறம் என்னடா பண்ணலான்னு பார்த்தேன். சரி முதல் நம்ம போகிற ரூட் வந்து சரி பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணேன். அது வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து நம்மளது வந்து ஷார்ட்ஸும் நார்மலாக பெரிய வீடியோ லாங் வீடியோ போட்டாலும் அது செட் ஆக மாட்டுது. அதுவும் யூஸ் போக மாட்டுது. ஏன்னா அது நீங்கள் போகிற தம்பல் பொறுத்து தான் வந்து லாங் வீடியோக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவோம். நீங்கள் தப்பாக தம்பல் வந்து போட்டிங்கன்னா கூட அது கிளிக் பண்ண மாட்டாங்க. அது ஒரு விஷயம். இப்போ ஷார்ட்ஸ் வந்து போட்டு அது பம்ப் ஆகலை எனக்கு. அதாவது ரொம்ப ஆகவே இல்லை. ரொம்ப வியூஸ் கம்மியாக போகிறப்ப யோசனை பண்ணேன். சரி ஒரு லைவ் அடிச்சு விடுன்ட்டு ஒரு 30 நிமிஷம் தான் லைவ் போட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு வியூஸ் அதிகமாக போக ஆரம்பிச்சு. அது 30 நிமிஷம் எதுனா உங்களுக்கு வந்து ஆன்லைன்லேயே வந்து யூடியூப்பில் வந்து இருக்கிறப்ப புஷ்அப் பண்ணும். அதனால் வந்து நீங்களும் வந்து ஒரு லைவ் மட்டும் போடுங்க. லைவ் போட்டதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு 30 நிமிஷம் போடுங்க தொடர்ச்சி. 30 நிமிஷம் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து லைவ் வந்து எதனா ஒரு நீங்கள் வேறு எதனா கண்டென்ட் எடுத்து போட்டுருந்தீங்க லைவ் இதே மாதிரி ஓப்பன் பிளேஸில் ஒரு லைவ் எதனா பற்றி ஒரு லைவ் போடுங்க. வேறு எதுவும் ரிவ்யூஸ் கண்டென்ட்லாம் எதனா போட்டு மொபைலில் இருக்கிற மாதிரி அதிலே பண்ணி கொடுத்துடாதீங்க. ஓப்பனாக கேமரா ஓப்பன் பண்ணி எதனா இது காட்டுங்க அதை காட்டுங்க. சும்மா 30 மினிட்ஸ் 30 நிமிஷம் ஓட்டணும். ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஓட்டு அதுக்கப்புறம் வந்து 1 நாள் 2 நாள் வெயிட் பண்ணுங்கள். அதுவும் போட்டுகிட்டே இருங்க. அது ஆட்டோமேட்டிக்காக 1 நாள் 2 நாளில் ரீச் ஆக ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு வியூஸும் நல்லா போகும். இதான் வந்து நான் பண்ணது. எந்த வீடியோவும் நான் சொல்லலை. எனக்கு நடந்ததை நான் கரெக்டாக சொல்லியிருக்கேன். யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் வியூஸ் போகும். சரிங்களா? வேறு எதனா டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? நம்ம சேனல் இன்னும் ஃபாலோ பண்ணலாம். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணிங்க மறந்துடாதீங்க. வேறு எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரீப்ளை பண்ணுவேன். ஓகேங்களா? டாடா பை பாய்.